வாழிய செந்தமிழ் வாழ்கன தமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு. 22 ஆண்டுகளை நிறைவு செய்து 23வது ஆண்டில் அடியெடுத்து வைத்து உலகமெல்லாம் இருக்கிற தமிழர்களின் நெஞ்சங்களில் நல்ல செய்திகளை, சிந்தனைகளை, அற்புதமான பொழுதுபோக்கை வழங்கி கொண்டிருக்கிற நம்முடைய ஜெயா தொலைக்காட்சி வழங்குகிற விநாயகர் சதுர்த்தி சிறப்பு பட்டிமன்றத்தை நமக்கு வழங்குபவர்கள் அரோமா அக்மார் கீ மற்றும் ஆச்சி உடனடி அதிரச மாவு, அறு சுவையுடன் ஆரோக்கியமும் கூடிய ஸ்ரீ பூரணா வாழைப்பு ஊறுகாய். இந்த நல்ல நாளில் இந்த பட்டிமன்றத்தை தங்கள் இல்லங்களில் இருந்தபடியே ரசித்து கொண்டிருக்கிற அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் ரொம்ப எளிமையான கடவுள். ரொம்ப நீங்கள் பூமாலை அப்படின்னு பார்த்தா கூட பெரிய அளவுக்கு ஏற யாரும் விரும்பாத எருக்கம்பு மாலையை கூட விநாயகருக்கு போட்டால் போதுமானது. அதே போல் அல்லது அருகம்புல் மாலை போட்டால் கூட போதுமானது. அவர் எல்லாத்தையுமே ஏற்றுக்குவார். ஆனால் அவர் தான் அப்போவே சொல்லியிருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் காலையில் குரூப் பூரா வாக்கிங் போயிட்டு ஆளுக்கு ஒரு கிளாஸ் அருகம்புல் ஜூஸ் தான் குடிக்குதுங்க. அது அப்போ தெரிஞ்சிருக்கு, விநாயகருக்கு அப்போவே தெரிஞ்சிருக்கு. இவங்க கூட ஒரு காலத்தில் நம்மளை மாதிரி ஆயிடுவாங்க, முடிச்சுட்டு இதைத்தான் சாப்பிட வேண்டியிருக்கும்னு அருகம்புல் ஜூஸு காலையில் சாப்பிட்றதுங்கிறது நடக்குது. இன்னமும் கூட அவருக்கு படைக்கப்படுகிற பலகாரம் பூரா பார்த்தீங்கன்னா கூட பெரிய கொழுக்கட்டை பிடிச்சி வச்சா போதும். இந்த கொழுக்கட்டைக்கு என்ன ஒரு சிறப்புன்னு சொன்னால், முதல்ல நம்ம ருசிக்கிறோமோ இல்லையோ, இந்த குழந்தைகளுக்கு பால் பல்லுன்னு சொல்லுவாங்க. பல்லு முளைச்ச உடனேயே குட்டி குட்டியாக கொழுக்கட்டை செஞ்சு அந்த குழந்தைய படுக்க வச்சு தலையில் கொட்டுவாங்க. குழந்தை வளர ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு அர்த்தம். பிள்ளைகளுக்கு கொட்டுற அந்த கொழுக்கட்டை பால் கொழுக்கட்டையில் தான் நம்முடைய வாழ்க்கையே ஆரம்பிக்குது. இன்னொன்று இந்த பூரண கொழுக்கட்டை, அதெல்லாம் வெள்ளைக்காரன் பார்த்து அசந்து போயிட்டான். எப்பட்றா இது மூடி இருக்குது, உள்ளே எப்பட்றா இந்த பூரணத்தை சரக்க வச்சிங்க அப்படின்னு அவன் பல இதை கண்டுபிடிச்சிருக்கான். இதை கண்டுபிடிக்க முடியலை. ஒருவேளை வச்சுட்டு செஞ்சுருப்பாங்களா, இல்லை செஞ்சுட்டு வச்சுருப்பாங்களா, ஏதோ ஒரு விசையை உள்ளே வச்சுருக்காங்க. அதுக்கு பேர் பூரணம். பூரணம்னா நிறைவுன்னு அர்த்தம். அது ஞானம் மாதிரி, மனுஷனுக்கு ஞானம் மாதிரி. மேலே இருக்கிற உடைச்சி பார்த்தா அது உள்ளே இருக்கிற பூரணம் என்கிற ஞானம் தெரியும். அந்த பூரண கொழுக்கட்டை, அந்த இப்படி பல விஷயங்கள் இருக்குது இந்த கொழுக்கட்டையில். அதுதான் விநாயகருக்கு பிடித்தமான உணவு. நீங்கள் முக்குருணி விநாயகர்னு எங்கள் மதுரையில் இருக்கிறார், மீனாட்சி அம்மன் கோயிலில். அதுபோல் திருச்சி மலைக்கோட்டையில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கொழுக்கட்டையை செஞ்சு அந்த படி வழியாக மலைக்கோட்டை விநாயகருக்கு கொண்டு போய் படைக்கிற பழக்கம் என்பதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கொழுக்கட்டை. அதே போல் இந்த விநாயகர் சதுர்த்தியில் என்ன தலைப்பு நம்ம ஜெயா தொலைக்காட்சி எங்களுக்கு கொடுத்துருக்குன்னா, இன்றைய வாழ்க்கை முறை சிரிப்பாக இருக்கா அல்லது சிரிக்குதா? ஒரு அருமையான தலைப்பு. நீங்கள் சிரிப்புக்கும் சிரிக்கிறதுக்கும் இடையில் ஒரு சின்ன நூலிலை தான் வித்தியாசம். நம்மளே சைக்கிளில் போய்கிட்டு இருக்கோம்னு வைங்களேன், சமயத்தில் தடுமாறி கீழே விழுந்துருவோம், நல்ல அடி இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு மனித சுபாவம் என்ன தெரியுமா, எங்கள் கையில் காலில் அடிபட்டு ரத்தம் வருதுன்னு பார்க்குறத விட சுற்றி பார்ப்பாங்க, எவனாவது பார்த்துருப்பாங்களா, சிரிச்சிருவாங்களோ. அது அப்போ சிரிச்சிட்டா கூட பரவாயில்லைங்க, ஒரு மாதம் கழிச்சு கூட சில பேர் சிரிப்பாங்க. இந்த போகிறான்ல அவன் தான் நீ ரோட்டில் விழுந்தான், அதில் அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி. இந்த கொரோனா நம்ம வாழ்க்கை முறை முழுவதையும் மாற்றி போட்டிருக்க. இந்த வாழ்க்கை முறை எல்லாமே மாறி இருக்கு. இது எப்படி இருக்குது வாழ்க்கை? அதான் பிள்ளைங்கள்லாம் ஆன்லைன் கிளாஸ். அன்றைக்கி ஒரு அம்மா திடீர்னு அந்த பையன்கிட்ட சொல்லுது, உனக்கு ஃபைன் போட்டிருக்கு, ஒரு 100 ரூபா ஜிபேயில் உடனே அனுப்பி வச்சிரு. அந்த பையன் சொல்கிறான், ஃபைனே இப்போ ஆன்லைன்லாம் வசூல் பண்ணுறாங்க. உடனே அவன் கேட்குறான், மிஸ் நான் கரெக்டாக தானே மிஸ் இருக்கேன், யூனிஃபார்ம் போட்டிருக்கேன், டை கட்டியிருக்கேன், தலை சீவம் உட்காந்துருக்கேன். ஆன்லைன் கிளாஸ்லேயே தலை சீவலாம், அதுக்கு ஒரு 100 ரூபா ஃபைன். எப்படியாவது நம்ம வசூலிக்க வேண்டியிருக்குல்ல. வீடு மாறி இருக்குது, நாடு மாறி இருக்குது, சமூகம் மாறி இருக்குது. இதுக்கு மத்தியில் சிரிக்கிறது ரொம்ப அவசியம். அதுதான் ஜெயா தொலைக்காட்சி இன்றைக்கி இந்த நல்ல நாளில் சொல்கிறது. சிரிச்சிங்கன்னா என்னவா, ஒரு முகத்தில் உள்ள கிட்டத்தட்ட 30 தசைகள் செயல்படுதான். சிரிச்சா நினைக்கிறப்ப சிரிச்சிடணுங்க. சில பேர் எப்போங்க அப்படியெல்லாம் சிரிக்கிறது இல்லைங்க. வாரத்தில் ஒரு நாள் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சிரிப்போமுங்க.
இப்போ கூட நகரத்தில் ஹியூமர் கிளப்லாம் வச்சுருக்காங்க. சிரிக்கிறது ரெண்டு ஜோக்கை கேட்டாலோ டக்குன்னு சிரிச்சிடணுமுங்க. அதுக்கெல்லாம் வாரத்தில் ஒரு நாள் ஒரு 1/2 hour ஒதுக்கி அப்போ தாங்க நாங்கள்லாம் கடற்கரையில் கூடி சிரிச்சுக்கிட்டே இருப்போங்க. நீ மட்டும் சிரிக்க மாட்டோம்ல, பார்க்குறவனும் சிரிச்சுக்கிட்டே போவான். இந்த வேறு 30 பேர் இருந்து என்னத்தையும் அவங்களா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்களப்பா அப்படின்னு. இந்த இதில் என்னென்னா குழந்தைகள் தாங்க அதிகமாக சிரிக்குது. குழந்தையாக இருக்கும் பொழுது நம்ம 400 முறை சிரிக்கிறோமா ஒரு நாளைக்கு. யாரை பார்த்தாலும் பிள்ளைகள் சிரிக்கும். இது வயசாகி பெற்றோர் ஆன பிறகு 15 முறை தான் சிரிக்கிறோமா. இப்போ யார் பெரியவங்கன்னு பாருங்கள், பிள்ளைகள் நல்லவங்களா, பெற்றோர் சிரிப்பை தொலைக்கிறோம். ஒரு வயசு ஏறுனா சிரிக்கிறது குறைஞ்சிருதுன்னு அர்த்தம். பிள்ளைகளை பாருங்கள், பஸ்ஸில் யார் மடியிலேயே ஒரு தங்கச்சி பின்னால் இருக்கிறோம், நம்மளை பார்த்து சிரிக்கும், உடனே நம்ம ஆசையாக இருப்போம். இதுதான் உலக இயல்பு. வளர 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 சிரிப்பை அதிகரிப்பதற்கு பதிலாக வயது ஏற ஏற சிரிப்பின் அளவு குறைத்து கொண்டே வருகிறது. சிரிப்பில் பல வகை இருக்குங்க. அசட்டு சிரிப்புன்னு ஒரு சிரிப்பு இருக்குது பார்த்துருக்கீங்களா? அது என்ன கடங்கிடம் கேட்க போனால் அப்படி தான் சிரிப்பாங்க. அது மகிழ்ச்சியின் வெளிப்பாடு இல்லை. அசட்டு சிரிப்பு, எங்கே வந்திய சும்மா தான் அவங்கள அப்படின்னா அவன் இதே மாதிரி ஒரு சிரிப்பு சிரிப்பான். சிரிப்புலேயே சொல்லியிருப்பான், ஒரு 500 ரூபா இருந்த கொடுன்னு இவன் சிரிப்புலேயே கேட்பான். இப்போ இல்லைன்னு அவனு சிரித்து முடித்து இவன் நினைப்பான், இவன் சிரிக்கிற சிரிப்பை பார்த்தா தரமாட்டான் போல இருக்குது. இந்த அசட்டு சிரிப்புக்குள்ளேயே கடன் இவன் கேட்டு அவன் இல்லைன்னு லோன் மேலாவே நடத்தி முடிச்சிருவாங்க. இன்னும் சில பேர் ஆணவ சிரிப்பு சிரிப்பாங்க பார்த்தீங்களா? புரட்சித் தலைவர் ஒரு படத்தில் அழகாக பாடியிருப்பார், அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு, இங்கே நீ சிரிக்கும் புன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு, நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும் போது அன்று சிரிப்பவர் யார் அழுபவர் யார் தெரியும் அப்போது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த PS வீரப்பா அவர் சிரிப்பாருங்க. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, இந்த படத்திற்கு கர்ப்பிணி பெண்கள் வர வேண்டாம். அவர் சிரித்து பல பெண்களுக்கு கற்பமே கலைஞ்சிருக்குங்க. அப்படின்னா எப்படி சிரிச்சிருப்பார் பாருங்க. அதே போல் இந்த நம்பியார் ஒரு சிரிப்பார் பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி யாருமே சிரிக்க முடியாதுங்க. சிரிப்பு ஒரு தொற்று நோய் மாதிரிங்க. கொரோனா மாதிரி தான் சிரிப்போம். என்னென்னா இது ஒரு தொற்று நோய். நீங்கள் சிரிச்சிங்கன்னா அவனும் சிரிப்பான், அவன் சிரித்தா அவன் சிரிப்பான். அதுக்கு பதிலாக நீங்கள் முறைச்சிங்கன்னா அவன் முறைப்பான், அவன் இன்னொருத்தனை முறைப்பான். இது கோபமும் ஒரு தொற்று நோய் தான், சிரிப்பும் ஒரு தொற்று நோய் தான். இன்றைய வாழ்க்கை முறை சிரிக்கிற மாதிரி இருக்கா, இல்லை நம்ம பொழப்பு சிரிக்குதா? இந்த வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது என்று அறிஞர் பெருமக்கள் விவாதிக்க இருக்கிறார்கள். இந்த பட்டிமன்றத்தில் பேசுவதற்கு நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லாத தமிழ் கூறு நல்லுலக அறிந்த அற்புதமான பேச்சாளர்கள் வந்திருக்கிறார்கள். ஜெயா தொலைக்காட்சியினுடைய பட்டிமன்றம் இப்போது இனிதே துவங்குகிறது. இன்றைய வாழ்க்கை முறை சிரிக்க வைக்கிறது என்று நம்மை சிரிக்க வைப்பதற்காக மரியாதைக்குரிய கவிஞர் தங்கமூர்த்தி அவர்களை நிறைந்த கரவொலியோடு இந்த மன்றத்திற்கு வரவேற்கிறேன். வாங்க தம்பி. இன்னைக்கு வாழ்க்கை முறை சிரிக்க வைக்கிறது அப்படின்னு நான் பேச வந்திருக்கேன். உங்களுக்கு தெரியும், ஒரு திரைப்பட பாடல், சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே, உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதேன்னு ஒரு பாட்டு உண்டு. நான் இந்த எதிர்க்கட்சியினருக்கு அந்த பாட்டை சொல்கிறேன். நான் இந்த பாடலை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனால இன்னைக்கு வாழ்க்கை முறை எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். உலகம் எப்படி மாறிடுச்சுன்னா, ஹார்ட்வேர் சாஃப்ட்வேரில் தான் உலகத்தின் ஆணிவேர் இருக்கிறதா அந்த உலகம் மாறிட்டு இருக்கு. அப்போ இந்த உலகம் பல புதுமைகளை படைச்சிக்கிட்டு இருக்கு. எலிகளோடு வாழ்ந்து கொண்டு போராடி கொண்டிருந்த பலர் இப்போது மவுசுகளோடு போராடி கொண்டிருக்கிற ஒரு நவீன தொழில்நுட்பத்தினுடைய காலத்தில் நாம் இருக்கோம். வங்கி கணக்கு கூடியிருக்கான்னு கேட்ட காலம் போய் எதிர்ப்பு சக்தி கூடியிருக்கா அப்படின்னு கேட்ட காலத்தில் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். வீடுகளுக்கு முன்னால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாய்கள் ஜாக்கிரதை அப்படின்னு பலகை இருக்கும். அந்த பலகையை அப்புறப்படுத்திட்டு நோய்கள் ஜாக்கிரதை அப்படிங்கிற பலகையை நாம் மாட்டிட்டோம். மொத்தத்தில் சொன்னால் ஆலயத்தின் படிக்கல்லே கதி என்று இருந்தவங்கெல்லாம் மெடிக்கல்லே கதி என்று இருக்கிற காலத்தில் நம்ம வாழ்றோம். அப்போ இந்த வாழ்க்கை முறையில் வாழ்க்கை எப்படி இருக்குது? நாம் சிரிக்கிறோம், எல்லாத்தையும் சிரிப்பாக எடுத்துக்கிறோம், மகிழ்ச்சியாக எடுத்துக்கிறோம். உன்னிடமிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு புன்னகை உன் எதிரில் இருக்கிற 1000 பேரிடமிருந்து 1000 புன்னகைகளாக மீண்டு வரும் என்கிறான் ஒரு அறிஞன். அப்போ நம்மள்டேருந்து வர்ற ஒரு புன்னகை தான் மற்றவங்களை சிரிக்க வைக்கும். இந்த வாழ்க்கை இருக்கே சாதாரணமான வாழ்க்கை இல்லை. கலராய் மிட்டாய் சாப்பிடுவதில் தொடங்கி கலராய் மாத்திரை சாப்பிடுவதில் முடிகிறது வாழ்க்கை அப்படிங்கிறான் ஒரு கவிஞன். இல்லை, நம்ம கலராக மாத்திரை தர்றது கூட தப்பு இல்லை தம்பி. சில டாக்டர் இந்த பாதி மாத்திரை சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்களே பாதி மாத்திரையை தயார் பண்ணியிருக்கலாம்ல?
நானே உடம்பு முடியாமல் அந்த மாத்திரையை உடைக்கிறதுக்குள்ளேயே பெரும்பாடாக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த மாத்திரையை எவனும் சரிபாதியாக உடைச்சதே இல்லை. அதை தின்னுபிட்டு கூட சாப்பிட்டோமோ குறைச்சலாக சாப்பிட்டோமோ. எனவே இனிமேல் பாதி மாத்திரை கடைன்னே ஒன்று ஆரம்பிக்கலாம். அவங்களே உடச்சி வச்சு போகிறவங்களுக்கு கொடுத்துக்கலாம். வாழ்க்கை பிரச்சனையை வயிற்று பிரச்சனை தான். பாதி பேர் அதை நிறைப்பதற்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், பாதி பேர் அதை குறைப்பதற்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சபாஷ். அப்ப இந்த வாழ்க்கை முறை இப்ப எப்படி இருக்கு? ஒருத்த பிறப்பிலிருந்து இறப்பு நோக்கி போறதா வாழ்க்கை? இல்ல, நான் என்கிற வார்த்தையிலிருந்து நாம் என்கிற வார்த்தைக்கு போறதுதான் வாழ்க்கை. அப்ப நான் என்கிற வாழ்க்கையிலிருந்து நாம் என்கிற வாழ்க்கைக்கு போற இந்த வாழ்க்கையை ஸ்விம்மிங் பூலா நாங்க நினைச்சுக்கிறோம், அதனால மகிழ்ச்சியா இருக்கும். வாழ்க்கையை நீங்க ஸ்விம்மிங் பூலா நினைச்சீங்கன்னா மகிழ்ச்சியா இருக்கலாம். உங்களை மாதிரி ஏப்ரல் ஃபூல்னு நினைச்சீங்கன்னா மகிழ்ச்சியா இருக்க முடியாது. வாழ்க்கையை நீங்க ஸ்விம்மிங் பூலா மாத்திக்கணுமா ஏப்ரல் ஃபூலா மாத்திக்கணுமா? நடுவர் அவர்களே, வாழ்க்கை வந்து ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி. வாழ்க்கைங்கிற ஐஸ்கிரீமை டேஸ்ட் பண்ணணுமே தவிர வேஸ்ட் பண்ணக்கூடாது. நாங்கள் டேஸ்ட் பண்ணுற அணி, நீங்கள் வேஸ்ட் பண்ணுற அணி. என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார், ஒரு மனைவிகிட்ட நீங்கள் கோவப்படுறீங்க, அப்படி கோவப்படக்கூடாது. மனைவி கோவமாக பேசுனா நீங்கள் ஒன்றும் சொல்லக்கூடாது. என்ன செய்யணும் அப்படின்னு அதில் ஒரு அர்த்தம் இருக்குது, ஒரு தத்துவம் இருக்குது. மனைவி சத்தம் போட்டு பேசுகிறப்ப ஜன்னலை போய் சாத்துனீங்கன்னா நீங்கள் சாதாரண மனுஷன்னு அர்த்தம். மனைவி சத்தம் போட்டு கத்தி பேசுகிறப்ப டிவி வேல்யூம் அதிகப்படுத்தினீங்கன்னா பெரிய மனுஷன் அப்படின்னு அர்த்தம். மனைவி சத்தம் போட்டு பேசுகிறப்ப சட்டையை போட்டு வெளியில் கிளம்பிட்டீங்கன்னா நீங்கள் ஞானின்னு அர்த்தம். பல பேர் சட்டையை போட்டு போனோம் திரும்பவே இல்லை. சட்டையை போட்டு அந்த மாதிரி அமைதியாக ஒருத்தன் உட்கார்ந்தான்னா அவன் தான் வாழும் கடவுள்னு அர்த்தம். சில பேர் சட்டை கூட போடாம ஓடிடுறாங்க. அப்படி வாழ்க்கையை மாற்றிக்கிறணும் நடுவர் அவர்களே. வாழ்க்கையில் நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். தானத்துக்கும் ஞானத்துக்கும் ஒரு சின்ன வேறுபாடு தான் இருக்குது. தன்னிடம் இருப்பதை கொடுப்பது தானம், தனக்குள் இருப்பதை கொடுப்பது ஞானம். அதே மாதிரி கவிஞனுக்கும் விஞ்ஞானிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? கிடக்கிற தண்ணியில நிலாவை பார்த்தான்னா அவன் கவிஞன், நிலாவில் போய் தண்ணி இருக்கான்னு பார்த்தான்னா அவன் விஞ்ஞானி. ஏப்பா, அது மட்டும் இல்லை, காதலிக்கும் மனைவிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. எப்படா பேசுவா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தா காதலி, எப்படா நிறுத்துவான்னு நினைச்சா மனைவி. நடுவர் அவர்களே, இப்போ மனைவிட்ட நம்ம ஒரு காஃபி கேட்குறோம், ஒரு காப்பி கொண்டு வா அப்படின்னா காப்பி கொண்டாந்து மனைவி கொடுக்குறப்ப ஒருத்தர் கத்துறார், என்ன காப்பி போட்டிருக்க, ஜீனியே போடல அப்படிங்கிறார். அந்த அம்மா ஒரு கொண்டாந்து கொடுத்துருக்காங்க, நான் காஃபி கொடுத்துருக்கேன், ஒரு ஸ்பூன் கொடுத்துருக்கேன், காஃபிக்கு அடியில் ஜீனி இருக்குது, கலக்கிட்டு சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க மனைவி. உண்மைதான், அது ஜீனி அடியில் இருக்குது. வாழ்க்கையில் நகைச்சுவை சிரிப்பு எப்போதும் இருக்குது, நாம கலக்கிறது இல்லை, அதனால அந்த சிரிப்பு தெரியறது இல்லை. நல்லா கலக்கணுமையா, நல்லா கலக்கிட்டு சாப்பிட்டா தான் தெரியும். அதுக்கு பேர் தான் ஒரு இல்லம். நீங்கள் என்ன நினச்சிங்க இந்த காலத்தில், இப்போ இருக்கிற நடைமுறையில், இப்போ இருக்கிற பெருந்தொற்று காலத்தில் வீட்டில் ஒரு மிகப்பெரிய புரட்சி நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, நம்ம குடும்பத்தில் பல பேர் தன்னுடைய வீட்டை சத்திரம் மாதிரி நினச்சான். நேரத்துக்கு வர்றது, நேரத்துக்கு போகிறது, எப்போ வர்றோம்னே தெரியாது, எப்போ போகிறோம்னு தெரியாது. சத்திரம் மாதிரி நினச்ச வீட்டில் குடும்பத்தோடு இருந்து, அப்பா அம்மாவோடு இருந்து, குழந்தைகளோடு இருந்து, மனைவியோடு இருந்து சத்திரமாக இருந்த வீட்டை சரித்திரமாக மாற்றியிருக்கிறது இந்த வாழ்க்கை. பிள்ளையார் சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி, ஒரு குழந்தைக்கு என்ன பண்ணுவோம், பிறந்தவுடனே தாய்ப்பாலோ புட்டிப்பாலோ கொடுப்போம். பால் கொடுத்ததுக்கப்புறம் வளர வர அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறப்ப என்ன கொடுப்போம், தேன் கொடுப்போம். பேர் கொடுத்து தேன் கொடுத்து பெயரெல்லாம் வச்சு அந்த குழந்தை வளர்றப்ப பாகு மாதிரி ஒரு பொருளை அந்த குழந்தைக்கு கொடுப்போம். பாகு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தை வளர வளர சாப்பிட ஆரம்பிக்கிறப்ப பருப்பு சாதத்திலேருந்து ஆரம்பிப்பாங்க அந்த குழந்தைக்கு. அப்போ தான் எளிதில் சீரணமாகும்னு ஆரம்பிப்பாங்க. முதல்ல பால் கொடுப்பாங்க, தேன் கொடுப்பாங்க, பாகு கொடுப்பாங்க, அப்புறம் பருப்பு கொடுப்பாங்க. பிள்ளையாரும் குழந்தையும் ஒன்று தான். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன்னு பிள்ளையார்கிட்ட சொல்கிறோன்னா, குழந்தையும் பிள்ளையாரும் அதே மாதிரி தான். அந்த நாளையும் பிள்ளையார்கிட்ட கொடுத்துட்டு, நம்ம தமிழை என்ன கேட்டார்னா, எனக்கு வசதி வாய்ப்பை கொடுன்னு கேட்கல, எனக்கு மாளிகைகளை கொடுன்னு கேட்கல, என் வங்கி கணக்கில் பணம் சேரணும்னு கேட்கல, என்னுடைய மொழியான தமிழை என்னிடத்தில் கொடு அப்படின்னு தமிழங்க. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய்
துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தான் கேட்ட பரம்பரை நம்ம பரம்பரை. அந்த மகிழ்ச்சியோட தான் அந்த குடும்பத்தில் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த மகிழ்ச்சி நிலைச்சிருக்கு. எல்லா விளக்குகளிலும் வெளிச்சம் ஒளிந்திருக்கிறது. இங்கே பார்க்குறோம். இப்போ ஜெயா தொலைக்காட்சியினுடைய இந்த அரங்கத்தில் எல்லா விளக்குகளிலும் வெளிச்சம் ஒளிந்திருக்கிறது. நீங்கள் சுவிட்ச் போட வேண்டும். சுவிட்ச் போடலைன்னா அது தெரியாது. அதே போல நம்முடைய வாழ்க்கை முழுக்க சிரிப்பு நிறைந்திருக்கிறது, மகிழ்ச்சி நிறைந்திருக்கிறது, நன்மை நிறைந்திருக்கிறது. நீங்க சுவிட்ச் போட்டதான் அதெல்லாம் எரியும். மனிதன்கிட்ட என்ன ஆசைப்படுற அப்படின்னு கேட்டால் மனிதன் என்ன சொல்லுவான்? நான் ஆட்சி தலைவராக வரணும், நான் ஆளுங்கட்சியில் பெரிய ஆளாக வரணும், பெரும் பதவி செல்வம் செல்வாக்கு நிறைந்தவனாக நான் வரணும், மிகப்பெரிய ஆளுமையாக நான் வரணும்னா ஏராளமான ஆசைகளை மனிதன் வெளிப்படுத்துவான். ஆனால் மனிதன்ட்ட அவ்வளவு ஆசைகள் இருக்குது, மகிழ்ச்சி இல்லை. மரத்துக்கிட்ட போய் கேட்டாங்க, ஒரு மரத்தை பார்த்து, மரமே மரமே உனக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்டாங்க. அந்த மரம் என்ன சொல்லியிருக்கலாம்? நான் மிகப்பெரிய செல்வந்தர் வீட்டில் போய் நான் கதவாக இருக்கேன்னு சொல்லியிருக்கலாம். கோயிலில் போய் நான் ஒரு ஜன்னலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிடலாம். ஒரு திரைப்பட நடிகை வீட்டில் போய் நான் இருக்கேன் அப்படின்னு அந்த மரம் சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த மரம் தன்னுடைய ஆசையாக எதை சொன்னது என்று கேட்டால், பார்வை இல்லாதவனுடைய கையில் கைத்தடியாக போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அப்படின்னு மரம். இது மாதிரி லட்சியங்களை வச்சுக்கிட்டா தான் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும், சிரிப்பாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லி, எங்கள் அணியினுடைய வாதமாக இதை சொல்லி சிரிக்க வைப்பதற்கு பலர் இங்கே வருகை தர இருக்கிறார்கள். சிரிப்பாய் சிரிப்பதற்கு அந்த அணியினர் வருவதற்கு இருக்கிறார்கள். அவர்களுக்கு பதிலடி கொடுக்க எங்கள் அணி காத்திருக்கிறது என்பதை சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம். தங்கமூர்த்தி அருமையாக இந்த பட்டிமன்றத்தை துவக்கி வைத்திருக்கிறார். அதில் சொல்கிறார், கரும்பு மாதிரி வாழ்க்கையை கடித்து தின்னாதாயா இனிப்பு தெரியும். என்ன இப்படி இருக்குது, மேலே தோகை இருக்குது, எல்லாம் இருக்க தான் செய்யும். அதை எடுத்து சாப்பிட்டா தானே என் வாழ்க்கை ருசிக்கும். கரும்பை பார்த்து பயப்படக்கூடாது. நீங்கள் இந்த கரும்பை பார்த்தீங்கன்னாலே வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த கரும்பு ஒரு கணு இருக்குல்ல, கணுவா, அது எதுக்கு நம்ம கரெக்டாக பார்த்து வெட்டுறதுக்காக இருக்குது? அதில் இருக்க வேறெல்லாங்க நீங்கள் கரும்பு ஒரு துணுக்கு எடுத்து வச்சிங்கன்னா அதுலேருந்து முளைச்சி வந்துடும். அதனால தான் ஒரு தடவை நானே எழுதினேன், கரும்பின் கணுக்களில் இருக்கிறது நாளைய நம்பிக்கை அப்படின்னு. அழகா மூர்த்தி இந்த பட்டிமன்றத்தை அருமையாக துவக்கி வச்சிருக்காரு. இப்போ சிரிக்க வச்சுட்டு போயிட்டார் அவர். சிரிப்பாய் சிரிக்கிறது என்கிற அணியை துவக்கி வைக்க நாகர்கோவில் மலர்விழி. வாங்கம்மா வாங்க. அருமையான தலைப்பு. இன்றைய வாழ்க்கை என்பது சிரிக்க வைக்கிறதா, சிரிப்பாய் சிரிக்க வைக்கிறதா? அவ்வளோதான் கேள்வி. எங்கள் அண்ணன் தங்கமூர்த்தி அண்ணா அருமையாக பேசினார். எப்பவுமே அவர் அருமை தான், அவருக்கு மறுப்பு சொல்லவே முடியாது நடுவர் அவர்களே. ஏன்னு சொன்னால் அன்னைக்கு வாழ்க்கை சிரிக்கத்தான் செய்யணும், சிரிக்கத்தான் செய்யணுங்கிறதுல எங்களுக்கு எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. சிரிக்க தெரியாத லைஃபும் சிங்காரிக்க தெரியாத ஒய்ஃபும் வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. வாழ்க்கை பூட்டியே கிடக்கிறது, சிரிப்பு சத்தம் கேட்கும் போதெல்லாம் அது திறந்து விடுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவரை பார்த்து சிரிப்பது மகிழ்ச்சி அல்ல, மற்றவரோடு சேர்ந்து சிரிப்பதுதான் மகிழ்ச்சி. இன்பத்தில் சிரிப்பவன் அதிர்ஷ்டசாலி, துன்பத்தின் சிரிப்பவன் ஞானி, தெரிந்து சிரிப்பவன் நடிகன், தெரியாமல் சிரிப்பவன் ஏமாளி, உழைப்பில் சிரிப்பவன் எவனோ அவன்தான் மனிதன் சொல்லுவாங்க. அதைத்தான் எம்ஜிஆர் அவர்கள் பாட்டு. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. மனிதன் என்ற போர்வையில் மிருகம் வாழும் நாட்டிலே, நீதி என்றும் நேர்மை என்றும் எழுதி வைப்பார் ஏட்டிலே, எழுதி வைப்பார் ஏட்டிலே. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. இங்கே நாங்கள் சிரிக்கும் புன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. நல்ல தீர்ப்பை நடுவர் சொல்லும் நேரம் வரும்போது, சிரிப்பவர் யார் அழுபவர் யார் தெரியும் அப்போது. நடுவர் அவர்களே, இன்றைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது தெரியுமா? பிடித்ததை பறித்து கொண்டு பிடிக்காததை கொடுத்து மகிழ்ச்சியாக வாழ் என்று சிரிப்பா சிரிக்கிறது நம்முடைய வாழ்க்கை. 100 கிலோ அரிசியை வாங்குபவனுக்கு அதை தூக்கும் சக்தி இல்லை, 100 கிலோ அரிசியை தூக்குபவனுக்கு அதை வாங்கும் சக்தி இல்லை. இதுல எப்படிங்க நாம சிரிக்க முடியும்? அதனாலதான் ஒரு கவிஞர் சொன்னார், அலை ஆடிடும் ஆழ்கடல் மட்டம், அதில் முத்தை எடுப்பது கஷ்டம், இது யாருக்கும் தெரியாது. உள் மனசில் 1000 பாரம், அது பாட்டில் ஓடிடும் தூரம், இது யாருக்கும் புரியாது.
ஒன்னில்லாம ரெண்டும் இல்லே, ஆணில்லாம பெண்ணும் இல்லே, பெண்ணில்லாம யாரும் இல்லே, துன்பமில்லா பேரும் இல்லே, வாசலில்லா வீடும் ஒரு தாளமில்லா கூத்தும், தத்தி தருகிட தருகிட ததுங்கினத்தோம், அட வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும். வாழ்க்கை இப்படி இருந்தா எப்படிங்க சிரிக்க முடியும்? இதான் எங்களுடைய கேள்வி. சொந்தக்காரங்க வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போங்க, அங்க இன்டர்வியூல கேட்குற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. என்ன என்ன செய்யுங்க, உங்களுக்கு எவ்வளோ வயசாகுது? 1லேருந்து 10 வயசு வரைக்கும் வயசு எவ்வளவுன்னு கேட்குறாங்க. 10 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் மார்க் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. 20 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் சம்பளம் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. 30 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் புள்ளக்குட்டி எவ்வளவுன்னு கேட்குறாங்க. 40 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் சொத்து எவ்வளவுன்னு கேட்குறாங்க. 50 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் பிபி எவ்வளவு, சுகர் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. இந்த வாழ்க்கை எப்படிங்க நல்லா இருக்கு? இல்லைம்மா, எதுவுமே கேட்காம இருக்க ஒரு ஐடியா இருக்குமா? 1,00,000 கடன் கேளு, அதுக்கப்புறம் எதுவுமே கேட்க மாட்டாங்க, அதோட ஆஃப் ஆகிடும். மாணவர்களுக்கு இன்னைக்கு எவ்வளோ கஷ்டங்க. ஒரு காலத்தில் மாணவர்கள் பட்டாம்பூச்சி மாதிரி பறந்துட்டு இருந்தாங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே கம்ப்யூட்டர் கிளாஸ், நீச்சல் கிளாஸ், அந்த கிளாஸ், இந்த கிளாஸ்ன்னு வானில் நீந்தும் நிலவில் நாளை பள்ளி கூடம் நடக்கும், காற்றில் ஏறி பயணம் செய்ய பாதை அங்கே இருக்கும், எங்கும் வாழும் மழலை கூட்டம் ஒன்றாய் சேர்ந்து படிக்கும், இல்லை ஜாதி மதமும் இல்லை என்றே பாடி சிரிக்கும், சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே, உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே, சிக்கு மங்கு சச்சப்பப்பா, சிக்கு மங்கு சச்சப்பப்பா. இப்ப எங்கெங்க குழந்தைகளை சிரிக்க விடுறீங்க? குடும்ப வாழ்க்கை எவ்வளவு சிரிப்பா சிரிக்குது எங்களுக்கு தாங்க தெரியும். உண்மையிலே உலக குடும்பங்களுக்கே உதாரணமாய் திகழ்கிறது இந்திய குடும்பம் தான் சொல்லுவாங்க. இந்திய குடும்பத்தை பார்த்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிம்பாங்க. அங்கெல்லாம் கோயிலும் குடும்பமும் வேற வேறையா இருக்கு. இந்தியாவில் மட்டும்தான் குடும்பங்களே கோயிலாக இருக்கிறதுன்னு வணங்குனாங்க நம்ம குடும்பத்தை பார்த்து. இப்போ அந்த நிலைமையிலே அங்கே இருக்கு. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நம்ம நாட்டுக்கென்று ஒரு சிறப்பு இருக்கு. குடும்பத்துக்கு எப்படி சிறப்பு இருக்கிறதோ நம்ம நாட்டு இளைஞர்களுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கா இல்லையா? ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. அமெரிக்கானாலே பணம், ஜப்பான்னாலே தொழில்நுட்பம், அரபு நாடுகள்னாலே பெட்ரோலியம், இஸ்ரேல்னா பால் உற்பத்தி, சுவிட்சர்லாந்துன்னா கடிகாரம், இந்தியா என்றாலே இளைஞர்களின் அறிவுதான் பிரதானமாக பேசப்படும். இன்னைக்கு எல்லாமே தலையிலா போயிடுச்சு. படிச்ச புத்தகம் அமைதியா இருக்கு, படிச்சவன் ஆட்டம் போடுறான். குடிச்ச பாட்டில் அமைதியா இருக்கு, குடிச்சவன் ஆட்டம் போடுறான். திருமணம் ஆன பெண்களுக்கு மாமியார் கொடுமை, திருமணம் ஆகாத பெண்களுக்கு வரதட்சணை கொடுமை, அழகான பெண்ணுக்கு 1000 கொடுமை, அழகில்லாத பெண்களுக்கு இவை அத்தனையும் கொடுமைங்க. இந்த மாதிரி விஷயத்துல நம்ம எங்கேயாவது சந்தோஷமா இருக்க முடியுதா? பெண்கள் சந்தோஷமா இருக்கிறோமா? ஆண்கள் சந்தோஷமா இருக்கிறோமா? எங்க போனாலும் குறை சொல்றாங்க. இப்போ பல்வரிசை அழகா இல்லைன்னா குறை இல்லைங்க, அந்த பல்லால கொழுக்கட்டை கடிக்க முடியலன்னா தான் குறை. மண்டையில் முடி இல்லைன்னா குறை இல்லைங்க, சிந்திக்க மூளை இல்லைன்னா தான் குறை. அது மட்டும் இல்லை, உடல் அழகா இல்லைன்னா குறை இல்லை, நோய் இருந்தாதாங்க குறை. இந்த குறையெல்லாம் அதான் ஒரு கவிஞன் சொன்னான், குறையில்லாத மனிதனும் இல்லை, அதை குறைக்க தெரியாதவன் மனிதனும் இல்லைன்னா. ஒருத்தர் ரோஜாவை பார்த்துருக்கான், ரோஜா நீ ரொம்ப அழகா இருக்க, நான் பக்கத்தில் முள் இருக்கே அப்படின்ட்டு இருக்கான். கடலை போய் பார்த்துருக்கான், கடல் பார்க்க பார்க்க பிரமிப்பா இருக்கு, ஆனால் உப்பா இருக்கே அப்படின்ட்டு இருக்கான். குயில்கிட்ட போய் சொல்லியிருக்கான், நீ ரொம்ப அழகா பாடுற, ஆனால் கருப்பாக இருக்கிறிய, பயங்கரமாக இருக்கிறிய அப்படின்ட்டு இருக்கான். இந்த 3 சேர்ந்து மனிதன்கிட்ட சொல்லியிருக்கு, நீங்களும் ரொம்ப நல்லா தான் இருக்கீங்க, ஆனால் அந்த குறை சொல்கிற புத்தி மட்டும் இல்லைன்னா நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்ட்டு இருக்கான். வாழ்க்கையில் சிரிப்பதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், அழுவது எப்படி என்று இந்த உலகமே உங்களுக்கு கற்றுத்தந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த வாழ்க்கை என்பது சிரிக்க வைக்கவில்லை, சிரிப்பாய் சிரிக்கிறது என்று கூறிய அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். தங்கை மலர்விழி ரொம்ப அந்த வாழ்க்கையை அழகா படம் பிடிச்சிருக்கிறாங்க. மாணவர்களுக்கு எவ்வளவு கஷ்டம், பிள்ளைகளுக்கு எவ்வளவு கஷ்டம், இந்த காலம் முழுவதும் எவ்வளவு சிரமமாக வாழ்க்கை மாறி இருக்கு, குறிப்பாக இந்த கொரோனா காலத்தில் அப்படின்னு மலர் ரொம்ப அற்புதமாக இந்த தலைப்பை கொண்டு போயிருக்காங்க. இப்போ பட்டிமன்றத்தினுடைய அடுத்த பேச்சாளர் மரியாதைக்குரிய தம்பி முனைவர் நெல்லை சுப்பையா. வாங்க பேராசிரியர், வாங்க. சொல்லுங்கய்யா. கண்ணீர் வடிக்காம யாராலையாவது வெங்காயத்தை உரிக்க முடியுமா?
மண்ணுக்கு அடியில் இருக்கிற தங்கத்தை வேர்வை சிந்தாம யாராவது வெளியில் எடுக்க முடியுமா? வாழ்க்கைனா கஷ்டம் இருக்கும் சார், அதை தாண்டித்தான் நம்ம மகிழ்ச்சிங்கிறதே அடைய முடியும். ஒன்று சொல்ல யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்தில் ஃபோட்டோ எடுத்தாலே ஆயுசு குறைஞ்சிருமோன்னு பயந்தோம். நம்ம ஃபோட்டோ எடுத்தால் சீக்கிரம் செத்து போயிடுவோமோன்னு நினச்சோம். இப்போ ஃபோட்டோ நிமிஷத்துக்கு நிமிஷம் எடுக்கலைன்னா உயிரே போயிருமோங்கிற அளவுக்கு இன்னைக்கு அத்தனை பேர் செல்ஃபி ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கான் சார். இன்னைக்கு இந்த செல்ஃபியில் ஒரு ரகசியம் இருக்கியா? காஸ்ட்லியான போனால் அடுத்தவன்ட்ட கொடுக்க பயந்து தான் பல பேர் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நடுவர் அவர்களே, அதுக்கு பேர் செல்ஃபி யோகான்னு ஒரு யோகாவே வந்துருக்கு தெரியுமா? இப்படி கையை வச்சு இப்படி பார்த்து அவனுக்கு அவனே சிரிச்சுக்கிடுவான் தெரியுங்களா? நீங்க சொன்னீங்களே பெண்கள்லாம் வந்து அடுப்பங்கரையிலே இருக்காங்கன்னு, கிணத்தடியிலே பேசிய பெண்கள் எல்லாம் இன்றைக்கு கீழடியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி சார் அது. யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்துல ட்ரங்க் கால் போடும், இன்னைக்கு அப்படியா வீட்டுக்கு 4 பேர் இருக்கான், இருந்தா 4 விதமா பேசுறான். அந்த அளவுக்கு இன்னைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கா இல்லையா? நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லைன்னு எழுதினார் சார் கவியரசு கண்ணதாசன். அது கண்ணதாசனுக்கு அடுத்து யாருக்கு பொருந்துச்சுன்னா இந்த கொரோனாவுக்கு தான் புரிஞ்சு தெரியுங்களா? வெட்டியா இருக்கிறதுல எவ்வளவு வெரைட்டி இருக்குங்கிறத இந்த கொரோனா காலத்துல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடேப்பா, தூக்கத்திலே 3 தூக்கம் இருக்கு சார். எப்படி? ஒன்னு முற்பகல் தூக்கம், சரி, இன்னொன்னு பிற்பகல் தூக்கம், இன்னொன்னு இரவு தூக்கம் தெரியுங்களா? இதுல சில பேர் கேட்குற மாதிரியே தூங்கிட்டு இருப்பாங்க பத்தியலா. தூக்கத்துல இன்னும் பல ஆயிரம் வகை இருக்கியா அவர்களே. உண்மையிலே அகரம் இப்போ சிகரம் ஆச்சுன்னு எஸ்பி பாலசுப்ரமணியம் பாட்டு பாடின மாதிரி நகரம் இப்போ தகரம் ஆச்சு சார். எப்படி? எல்லாம் தகரத்தை வச்சு அடிச்சு விட்டாங்க கொரோனா வருது அப்படின்ட்டு. அன்னைக்கு கொரோனாவுக்காக ரோட்டில் நான் போயிட்டு இருக்கேன், ஒருத்தன் அவன் வீட்டுக்கே அவனே தகரத்தை வச்சு அடிச்சுன்னு இருக்கான் சார். நான் கேட்டேன், ஏன்பா உங்கள் வீட்டில் யாருக்கா கொரோனா வந்திருக்கா அப்படின்னு. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, ஊரை சுற்றி நான் கடனை வாங்கியிருக்கேன், இப்போ கடங்கார பையா அப்பெல்லாம் என்னை தேடி வீட்டுக்கு வரான். யார்? கடன் வாங்கினவன் கடங்கார பையா தேடி வரான். என்ன பண்ணுறது? முந்திலாம் என் ஒய்ஃப் என்ன பண்ணுவா, அவர் பக்கத்து தெருக்கு போயிருக்காரு, அந்த ஊருக்கு போயிருக்காருன்னு கதை விடுவா. இப்போ அப்பெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது, எவனும் வெளியில் போக முடியாது, வீட்டில் தான் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு வரான் சார். இப்போ இந்த தகரத்தை அடித்தேன் பாருங்க, இந்த தகரத்தை அடிச்சதுலேருந்து ₹1 வீட்டு பக்கத்தே வர்றதில்லை நான் சார் தெரியுங்களா? தகரம் அடித்தா கூட பரவாயில்ல சுப்பையா. சில பேர் ஆம்புலன்ஸே வாடகைக்கு பிடிச்சி டெய்லி வீட்டு வாசல் நிறுத்தி வச்சிடுறாங்க. ஏதோ ரொம்ப சீரியஸாக இருக்குது போல் இருக்கு, எதுக்கு போகணும் அப்படின்னு. ஏன்னா ஆம்புலன்ஸ் வாடகை விட வாங்கியிருக்க கடன் தொகை அதிகமாக இருக்கா. இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நம்முடைய குடும்பமெல்லாம் ஒரு புத்துணர்ச்சி முகாம் மாதிரி எல்லாருக்கும் மகிழ்ச்சியை கொடுத்துச்சா இல்லையா? யோசிச்சு பாருங்க. நீங்கள் எனக்கு காய்ச்சல் அடிக்கலை, சளி பிடிக்கலை, தும்மல் வரல, ஆனால் இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு எத்தனை பேர் இருந்தா சார் சொல்லுங்க. அலை பாயுது உங்களுக்கு. ஆமா, இப்போ 3வது ஆளை பாஞ்சு இப்போ 4வது ஆளைக்கு வந்துட்டு இருக்கீங்க, பார்த்துருங்க. ஆமா, இல்லை அடுத்தவன் தும்முனாக்கா அதை நம்ம எப்படி பார்த்தோம்? ஒருத்தன் தும்புறா அப்படின்னா அதை நம்ம சகுனமாக பார்த்தோம், உண்டா இல்லையா? ஒருத்தன் தும்முனா நமக்கு ஏதோ நோய் வந்துருமோ கொரோனா வந்துருமோன்னு பயந்தோம். ஆனால் எங்கள் ஊர்ல எல்லாம் நம்ம வீட்டு குழந்தைங்க தும்முனா 100 200ன்னு ஆயுசை கூட்டி ஆனந்தத்தை கொடுத்தது இந்த காலம்ங்கிறது நீங்கள் மறக்க முடியுமா? நான் கேட்குறவங்கள பார்த்து 1.5 வருஷமாக நம்ம மாஸ்க் போட்டு தான் இருந்தோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நகைக்கடையில் எங்கேயாவது மூக்குத்தியோட சேல்ஸ் குறைஞ்சிதா சார்? யோசிச்சு பாருங்க, நம்ம அழகு கலை பொருட்களுடைய விளம்பரம் என்னைக்காவது குறைஞ்சிருக்கா? இல்லையே. அந்த நேரத்தையும் மகிழ்ச்சியாக தானே நம்ம வாழ்ந்தோம். துணிக்கடையெல்லாம் திறந்தான் சார். திறந்த உடனே என் பொண்டாட்டியை கூட்டு போனேன் துணிக்கடைக்கு. அவள் எல்லா துணியும் பார்த்தா, எல்லா சேலையும் பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொன்னா, இங்கே இருக்கிற எல்லா சேலையுமே நான் கட்டின சேரீ மாதிரியே இருக்குது அப்படின்னா. எனக்கு தெரிஞ்சு இதை விட உலகத்தில் சிறந்த வெள்ளை அறிக்கை உலகத்தில் கிடையாது சார். சரிங்களா? மனசாட்சியோட சொன்னா. சரி, இவ்வளோ உண்மையாக நல்லது பேசுறீமா? துயர அறிக்கை உண்மை. அப்போ சரி சேலை தான் வாங்கலை, சரி கச்சிப்பாவது வாங்கிக்கோமா அப்படின்னு போய் பார்த்தேன். லேடிஸ் கச்சிப்பு என்ன டிசைனு, என்ன விதவிதமாக வச்சுருக்கான் சார் லேடிஸ்க்கு. நம்ம செக்ஷனில் போய் பார்த்தேன், இந்த லுங்கியை 4 கிழிச்சி தைச்ச மாதிரி தைச்சிருக்கா சார் நம்ம கச்சிப்பு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஆண்கள் சொல்லக்கூடிய முதல் பொய்யே என்ன தெரியுமா? நீ சமைச்ச சமையல் எங்கள் அம்மா வச்ச சமையல் மாதிரியே இருக்குமா அப்படின்பா. சரிங்களா? உண்மை சார். பெண்களுக்கு தான் வந்து தற்காப்பு கலை தேவை. என்ன தற்காப்பு, என்ன தெரியணும்? அவங்க சிலம்பம் படிக்கணும், கராத்தே படிக்கணும், குத்துச்சண்டை படிக்கணும். ஆனால் ஆண்கள் எங்களுக்கு தற்காப்பு கலைக்கு ஒன்றுமே கிடையாது. ஒரே ஒரு வார்த்தை, இன்னைக்கு வச்ச சாம்பார் சமையல் பிரமாதம் சூப்பர் அப்படின்னா போதும், அதை வச்சு நாங்கள் 1 வருஷத்தை ஓட்டுவோம் சார். தெரியுங்களா? அந்த அளவுக்கு என் மனைவியை நான் புகழ்றதுனால கொரோனா நேரத்தில் ஒரு 2 இருமல்னு வைங்களேன், அவள் உடனே ஒரு தாலிவரம் கேட்டு வந்தேன் தாயம்மா, கண் திறந்து பாரம்மா, வேறு துணை யாரம்மா அப்படின்னு எனக்காக அவ புருஷனுக்கு பிரச்சனைனா அவ தாலிவரம் கேட்கறது தப்பு கிடையாது. கூடவே ஒரு 10-12 பேர் அதுவும் தாலியை தூக்கிக்கிட்டு அவ புருஷனுக்கு அவ வேணா, நீ பேசா வீட்டில் இருக்க வேண்டியதானே. இதுகளும் பின்னாலேயே ஓடுதுங்க. உண்மையிலே மனைவி வெந்நி வச்சா கூட வெண்ணிலா ஐஸ்கிரீம் மாதிரி டேஸ்டா இருக்குன்னு புகழுங்கய்யா. தெரியுங்களா? நீ உப்பு போடாம சாப்பிடும்போதே தெரியுது, அப்படியெல்லாம் பேசுவீங்க. நீங்களும் ஒரு நாள் வாங்க நடுவர் அவர்களே. இது வேறையா?
இந்த உப்பு இல்லாத சாப்பாடை சாப்பிட இன்வைட் பண்ணேன். நடுவர் அவர்களே, நான் சொல்ல விஷயம் என்ன தெரியுமா? துளைகளை ஒழுங்காக கையாள பழகினால் மூங்கில் புல்லாங்குழலாக மாறும். துயரங்களை சரியாக கையாள பழகினால் வாழ்க்கை இனிமையாகுங்கிறதான் எங்களுடைய கருத்து சார். சரிங்களா? அதாவது வாழ்வின் வெற்றிக்கான பின்னணி இசையே தன்னம்பிக்கை தாங்க. இருக்கிற எல்லா கதவு ஜன்னல்களையும் மூடிவிட்டு ஒரு பூனையை நீ எதிர்கொள் ஒரு அறையில், அங்கே நீ ஒரு புலியை பார்ப்பாய் என்று எழுதினார் கவிஞர் இன்குலாப் அவர்கள். இல்லையா? அப்போ அந்த சூழ்நிலையிலும் நம்ம எவ்வளோ பெரிய வெற்றியை நம்ம அடைஞ்சிருக்கோம். முந்திலாம் புயலுக்கு தான் நம்ம ஆளுக்கு வேற வேற பேரை வைப்பாங்க. இப்போ பாருங்க, கொரோனாக்கே வேற வேற பேர் வைக்கான். ஒரு மாஸ்க்கு போட்டிங்கன்னா அது முதல் அலை கொரோனா, ரெண்டாவது 2 மாஸ்க்கு நீங்கள் போட்டிருந்தீங்கன்னாக்கா உருமாறிய கொரோனா, அப்புறம் டெல்டா வைரஸ், இப்போ லாம்டா வைரஸ்னு வந்துட்டு இருக்கு. சரிங்களா? அந்த அளவுக்கு பேரை மாற்றி மாற்றி வச்சாலும் என்ன துன்பம் என்ன துயரம் வந்தாலும் வாழ்க்கையை நாங்கள் மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்கிறோம். வைரஸுக்கு பேர் வைக்கிறதுக்குன்னே 4-5 பேர் இருக்காங்க. ஆமாம், புயலுக்கு பேர் வைக்க குரூப்பு. ஆனால் நம்ம அதுக்கு டெல்டா வைரஸ் வச்சு அந்த வைரஸுக்கு தெரியாது பாவம். நடுவர் அவர்களே, சூரியனினுடைய அஸ்தமனத்துக்காக வருத்தப்படுகிற உங்களால் ஒரு நாளும் நட்சத்திரங்களின் நளினங்களை உங்களால் ரசிக்கவே முடியாது. எல்லா மரத்தையும் உங்களால் விறகாக்க முடியும், ஆனால் எல்லா மரத்தையும் உங்களால் வீணையாக்க முடியாது. வாழ்க்கையை விறகாக்காதீர்கள், வீணையாக்குங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சபாஷ். நெல்லை சுப்பையா சும்மா அடித்து கொளுத்திட்டார். புல்லாங்குழலில் ஓட்டை இருக்கிறதுனால இல்லையா, அதை யாவன் சரியாக கையாளுறானோ அதுதான் என் இசை கிடைக்கும். வாழ்க்கை அப்படித்தானே. உங்கள் கையில் வாழ்க்கை என்கிற புல்லாங்குழல் இருக்குது, அதை நீங்கள் எப்படி வாசிக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் அதில் சிறப்பு. அதுபோல் விறகு வீணை ரெண்டுமே மரத்துக்குள்ளே தானே இருக்குது. அதை வீணை ஆக்குவதா விறகாக்குவதா என்பதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையிலையா. எதுக்குயா ஒரே சோக ராகம் பாடுறீங்க? மனைவியை கூட பாராட்டுங்கய்யா. அவர்களே சொல்கிறார், உங்களுக்கு ரசம் மோசமாக வச்சாலும் பாராட்டுங்க, சாம்பார் வச்சாலும் பாராட்டுங்க, இப்படியாவது பிழைச்சிக்குவீங்கயா அப்படின்னு அழகாக சொல்லியிருக்கிறாரு மரியாதைக்குரிய அன்பு இளவல் நெல்லை சுப்பையா. இப்போ இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு மரியாதைக்குரிய சென்னை தமிழ் நெஞ்சன் அவர்களுக்கு இருக்குது. வாங்க. பெரும் மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, ஜெயா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் பிள்ளையார் சதுர்த்தி வாழ்த்துக்களை பெருமையோடு சொல்லி, முன்னெல்லாம் விநாயகர் சதுர்த்தி திருவிழான்னு பெரிய பேனர் போடுவான். இப்போ பேனரையே மாற்றிட்டான். கொழுக்கட்டை நாயகனே, மூக்கடலின் முன்னோடியே, உன் விழா எடுப்பதிலே பெருமை அடைகிறேன். கீழே அவன் போட்டோம், மேலே விநாயகர் போட்டோம். அதுவே இப்போ சிரிப்பாக சிரிக்குது. அவர் சொன்னார், ஐயா நம்ம தங்கமூர்த்தியார் அழகாக சொன்னார், சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்துடாதுன்னு எம்ஜிஆர் சொன்னார்னாரு. அதே எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு, ஊரே சிரிக்குது உன்னை பார்த்து, இப்போ ஓலை விட்டு என்ன லாபம் என்ன பார்த்து, கோயில் காக்க வந்தவனே பாவி என்று மாறிவிட்டால் சாமி அங்கு குடியிருக்குன்னு எம்ஜிஆர் பாடலையே முன்னுரையாக சொல்லி இன்னைக்கு சிரிப்பாக சிரிச்சுக்கிட்டு இருக்கு. முன்னெல்லாம் ஒரு 20 வருஷம் முன்னாடி வீடு கட்டி முடிச்சுட்டு 20 வருஷம் கழிச்சு தான் வீட்டை சுரண்டுவாங்க, சுரண்டி சுண்ணாம்பு அடிப்பாங்க. இப்போ கட்டி 3 மாதம் ஆன வீட்டை சுரண்ட மண்ணாக வருது. தேவர் மகன் படத்தில் ரேவதி சொல்கிற மாதிரி ஒரு பொம்பளை சொல்லுது, எதோ சுரண்டனால மண்ணாக போட்டு. நீங்கள் சொன்னீங்க சிரிப்பாக இருக்கிறதா சிரிப்பாய் சிரிக்கிறதான்னு ஒரே வார்த்தை சொன்னீங்க. இதை பேரறிஞரான அழகாக சொன்னார். ஒரு குடும்பத்தை பார்த்து ஒரே வார்த்தையில் சொல்லலாம், நல்ல குடும்பம் அப்படின்னா அங்கே பொண்ணு எடுக்கலாம், நல்ல குடும்பம் அப்படின்னா முடிஞ்சு போச்சுக்காரு. அதே போல் தான் இன்றைக்கி சிரிப்பாக சிரிச்சிட்டு இருக்கு. ஒன்றும் வேண்டாம், முல்லா ஒருத்தக்கிட்ட கோழி கொடுத்துருக்காரு சூப்பு சாப்பிட்றதுக்கு. சூப்பு போட்டு வச்சா ஒருத்தர் வந்தார், சார் முல்லா உங்ககிட்ட கோழி கொடுத்துறாம கொஞ்சம் சூப்பு தாங்கண்ணா. சூப்பு கொடுத்தாரு. இன்னொருத்தன் வந்தான், நான் முல்லாவுடைய நண்பருக்கு நண்பர் வந்திருக்கேன், முல்லா உங்ககிட்ட கோழி கொடுத்தாரப்ப கொஞ்சம் சூப்பு தாங்கண்ணா. சூப்பு கொடுத்தாரு. இப்படியே ஒவ்வொருத்தனா வந்துட்டேன் தான். 18ஆவதாக ஒருத்தன் வந்தான், நீங்கள் யாரு கேட்டார், நான் முல்லாவுடைய நண்பருக்கு 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 நண்பர் வந்திருக்கேன்னா. இவன் பச்சை தண்ணி எடுத்து கையில் கொடுத்தான். என்னங்க சூப்பு தராமல் பச்சை தண்ணி தரங்களேன்னா, நீங்கள் நண்பருக்கு 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 நண்பர் இல்லையா, இது சூப்போட 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 அப்படிதான். அந்த மாதிரி நிலைமை இன்னைக்கு மானங்கட்டு போய் உட்காந்துருக்கு, சிரிப்பாக சிரிச்சுட்டு உட்காந்துருக்கு. நீ வாழ்க்கையில் சூப்பே குடிக்க முடியாது போல இருக்கு. ஆமாம் ஆமாம். இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எனக்கு கல்யாண நாள் வந்துச்சு நடுவர் அவர்களே. அப்படியா? நானும் என் பொண்டாட்டியும் கோயிலுக்கு போனோம். என்ன விஷயத்தானு கேட்டார், கல்யாண நாள் அப்படின்னேன். யார் பேரில் அர்ச்சனை பண்ணணும்னு கேட்டார் ஐயர் என்னை பார்த்து. நீங்கள் சாமி பேர்லேயே அர்ச்சனை பண்ணுங்கண்ணே, இன்றைக்கி உங்களுக்கு கல்யாண நாள், சாமி பேர்லேயே அர்ச்சனை பண்ணலாம்னாரு. வேணாங்க, என் பொண்டாட்டி காலையில் நிறைய அர்ச்சனை பண்ணிட்டாங்க. பள்ளிக்கூடத்துலேருந்து தகவல் வருது, கேள்வி கேட்குறாங்க ஆன்லைன் கிளாஸில், தாஜ்மஹால் எங்கே இருக்கிறது? அந்த பொண்ணு சொல்லுது ஆக்ரா அப்படின்னு. இல்லை ஆப்கானிஸ்தான் அப்படின்னு அந்த டீச்சர் அம்மா சொல்லுது. மறுபடியும் இன்னொரு பொண்ணை கேட்குறாங்க, தாஜ்மஹால் எங்கே இருக்கிறது? ஆக்ரா அப்படின்னு இன்னொரு பொண்ணு சொல்லுது. இல்லை ஆப்கானிஸ்தான். இப்படியே எல்லாரும் கேட்க ஆக்ரா ஆக்ரான்னு பசங்கள்லாம் கரெக்டாக சொல்லுது. அந்த கரஸ்பாண்டன்ட் ரூம்லேருந்து வர்ற வீடியோ மட்டும் ஆப்கானிஸ்தான் வருது. உடனே எல்லா பேரண்ட்ஸும் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி வந்துட்டாங்க. மொத்த பேரண்ட்ஸும், அது தனியார் பள்ளி, மொத்த பேரண்ட்ஸும் கிளம்பி வந்துட்டாங்க. என்ன சார் இது, எங்கள் பசங்க தாஜ்மஹால் எங்கே இருக்குன்னு கேட்டால் கரெக்டாக ஆக்ரான்னு சொல்லுது, உங்கள் டீச்சருங்க கேட்டால் ஆப்கானிஸ்தானில் இருக்குன்றாங்களே. அதுக்காக அந்த கரஸ்பாண்டன்ட் சொன்னார், 1.5 வருஷமாக ஃபீஸ் கட்ட வாங்கன்னு கூப்பிட்டா ஒருத்தராவது வந்தீங்களா?
ஒட்டு மொத்தமாக உங்களை கூப்பிட்டு கேட்கறதுக்கு தான் ஆப்கானிஸ்தானில் இருக்குன்னு சொன்னேன். இப்போ மட்டும் ஏன் வந்தீங்கன்னு கேட்குறாரு. அப்போது எல்லா இடத்துலையும் சிரிப்பாக தான் சிரிச்சுக்கிட்டு. இப்போ ஆப்கானிஸ்தான் சொன்னா தான் பயமா இருக்கு. ஆமா. எனக்கு தெரிஞ்சு பஸ்ஸில் ஃபுட்போர்ட் அடிச்சு பார்த்துருக்கோம், விமானத்தில் தொங்கி பார்த்துருக்கோமா, பாவம் துயரம்ங்க பாவம். ஒரு காலத்தில் சந்தோஷம் இருந்ததுங்க. சினிமா தேட்டரில் படம் பார்த்தோம், நல்ல தண்ணி வாங்கி குடித்தோம், நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம். நீங்கள் கூட ஆரம்பத்தில் சொன்னீங்க அருகம்புல் ஜூஸ் குடித்தா உடம்பு நல்லதுன்னு. இவன் அருகம்புல் ஜூஸியாக குடிக்கிறான், வேற எதையோ ஜூஸியை ஃபுல்லாக குடிச்சிட்டு விநாயகர் சதுர்த்திக்கு கூட குழக்கட்ட மாதிரி ரோட்டில் உருண்டுக்கிட்டு போகும்போது அந்த வாழ்க்கையை பார்த்து எப்படிங்க நம்ம சிரிக்க முடியும்? சிரிப்பாத்தானே சிரிக்க முடியும். கதை ஆப்ரேஷன் பண்ணும்போது டாக்டர் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னா முதல் பொண்டாட்டி ஓடி ஆயிடுச்சான். ஐயோ அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணாதீங்க, அவர் உடம்புல கத்திப்பட்டா உடம்பு தாங்காது, ஐயோ அப்படின்ச்சான். ரெண்டாவது பொண்டாட்டி, ரெண்டாவது சேனல், பண்ணுங்க டாக்டர், எப்படி அவர் பொழைச்சா போதும்னுச்சு. அது பண்ணாதேங்குது, இது பண்ணுங்குது. அது கத்தியை வைக்காதேங்குது, இது கத்தியை வைங்குது. அந்த டாக்டர் சொன்னார், 2 பேரும் வாயை மூடு, நான் வீட்டுக்காரண்டே கேட்டுக்கிறேன். ஏன்பா முதல் பொண்டாட்டி கத்தியை வைக்காதேங்கிறா, ஒரு ரெண்டாவது பொண்டி கத்தியை வையுங்கிறா, என்ன பண்ணலான்னு இருக்காரு. அவன் மெதுவாக எழுந்திரிச்சு சொன்னான் டாக்டர் காலை போட்டி, எதுக்கும் வேலைக்காரி ஒரு முறை கேட்டுங்க சார். ஆமாம், அதுவும் குடும்ப வாழ்க்கையை சிரிப்பாக சிரிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு நிலமையில ஒரு சினிமா தேட்டருக்கு போக முடியல, ஒரு ஷாப்பிங் சென்டருக்கு போக முடியல, கோயிலில் போய் சாமியை கூட நிம்மதியாக கும்பிட முடியாத இந்த காலத்தில் எப்படி சார் சிரிப்பாக இருக்கும்? இன்றைக்கி எல்லா ப்ளீச்சிங் பவுடரும் தெரிச்சாலும் முகக்கவசம் போட்டாலும் கொரோனாங்கிற நோய் வருதுன்னா காரணம் என்னென்னா, இன்றைக்கி வாழ்க்கை சிரிக்கவில்லை, சிரிப்பாய் சிரித்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து மீள வேண்டும் என்று சொன்னால் இந்த விநாயக பெருமான் தான் உங்களுக்கு கருணை காட்ட வேண்டும் என்று சொல்லி இன்றைய வாழ்க்கை சிரிப்பாய் சிரித்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி மதிப்புமிகு பட்டிமன்ற ஆளுமை நடுவர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளை மட்டும் வைக்கிறேன். நீங்கள் சிரித்து கொண்டிருக்கிறது என்று தீர்ப்பை கொடுத்து விட்டால் உங்களை பார்த்து ஜனங்கள் சிரிப்பாய் சிரிப்பார்கள். இல்லை, நீங்கள் சிரிப்பாய் சிரித்துக் கொண்டிருக்கிறது என்று நீங்கள் தீர்ப்பு கொடுத்து விட்டால் மக்களை உங்களை வணங்குவார்கள் என்று சொல்லி அனைவருக்கும் பிள்ளையார் சதுர்த்தி வாழ்த்துக்களை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நடுவருக்கே ஒரு பெரிய மிரட்டிட்டு போகிறப்ப நீங்கள் மட்டும் சிரிப்பாக இருக்குன்னு சொன்னால் உங்களை பார்த்து சிரிப்பாக எப்படியோ சிரித்தா சரித்தான். அருமையாக பேசினார் தமிழ்லைங்க. குடும்ப பிரச்சனைகளை நிறைய சொன்னார். கோயில் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்கன்னா இந்த காலங்களில் பல திருமணங்கள் கோவில் வாசலில் நடக்குதுங்க. கோயிலுக்குள்ளே போக முடியலை, வேண்டியிருக்காக. பாவம், சரி சாமி உள்ளே தானே இருக்குன்னு சொல்லி வெளியே நின்று கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு வருதுங்க. பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே கல்யாணத்தை பண்ணிடுதுங்க. இவர் பொண்ணு ஒரு இடத்துல இருக்குது, மாப்பிள்ளை ஒரு இடத்துல இருக்குது, அவர் ஒரு இடத்துல இருக்கிறாரு, கல்யாணத்துக்கு பெற்றோர்கள் ஒரு இடத்துல இருக்காங்க. எப்படியோ கல்யாணத்துக்கு அப்புறமா சேர்ந்தா சரி, அவன் கல்யாணத்தை முடிச்சுட்டு அங்கங்கேயே அவன் இருந்தாலும் வச்சுக்கோங்க, எவ்வளோ சிக்கலாகும். இந்த ஆன்லைன் எல்லாமே, ஆன்லைன் வகுப்பு, ஆன்லைன் திருமணம், ஆன்லைன் வழிபாடு இதெல்லாம் வந்திருக்கு. ஓடிடியில் படம் பார்க்குறோம்ல, ஓடிடியிலலாம் படம் பார்க்கணும், மறுபடியும் தியேட்டர் வந்திருக்கு, நல்லது. ஆனால் ஒரு தியேட்டர் தருகிற சுகத்தை ஒருபோதும் ஓடிடி தர முடியாதுயா. அதில் பெருமையாக சொல்கிறாங்க, ஒரு ஆளுக்கு பணம் கொடுத்தா 4 பேரை ஷேர் பண்ணி பார்க்கலாமே, அவ்வளோதானையா. 4 பேரோட ஷேர் பண்ணி பார்க்குறது இல்லையா சினிமா ரசனை. 4000 பேரோட உட்காந்து பார்த்தோம்ல, அதுதான் என் ரசனை. எத்தனை படம் பார்க்கும்போது சில பேர் கூடவே சண்டை காட்சியிலேயே போயிட்டே இருப்பாங்கல்ல. சண்டை காட்சி வந்தால் பக்கத்தில் உட்காந்து போட்டு தள்ளிடுவான். இப்படி உட்காந்து படம் பார்த்தது தான். உள்ளே உட்காந்து அந்த முறுக்கை வாங்கி தின்னுக்கிட்டு, அந்த இடையில சோடா குடிச்சிக்கிட்டு, கலர் குடிச்சிக்கிட்டு, இந்த சந்தோஷம் ஓடிடியில் இல்லையா. எல்லாமே ரகசியமாக போயிடுச்சே. இப்பொழுது நம்ம பட்டிமன்றத்தினுடைய நிறைவு சுற்றுக்கு நம்ம வந்திருக்கிறோம். நம்ம நிறைவாக சிரிக்க வைக்கிறது என்கிற அணியினுடைய நிறைவு பேச்சாளராக மரியாதைக்குரிய சகோதரி சென்னை நதியா அவர்கள். வாங்கம்மா, வாங்க. நடுவர் அவர்களே, சிரிப்பு இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது சிறகு இல்லாத பறவைக்கு சமம். பறவைக்கு சிறகுதான் அழகு, மனிதனுடைய வாழ்வுக்கு சிரிப்பு தான் அழகு. இது தெரியாம தான் எதிரணியர் புலம்பிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. மகிழ்ச்சியின் அதிபதி கடவுளே விநாயகர் தான். இது முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாரும் சொல்ற மாதிரி விநாயகர் அப்படிங்கிறவர் மிகவும் எளிமையாக வழிபடக்கூடிய கடவுள் தான். எவன் ஒருவன் வாழ்க்கையை மிகவும் எளிமையாக எடுத்துக்கொள்கிறானோ அவனுடைய வாழ்க்கைங்கிறது இன்றைய சூழல்ல சிரிப்பாதான் இருக்குது. அதுதான் உண்மை. எதிரணிக்கு தெரியல. சந்தோஷம் வந்தா சீக்கிரம் அனுபவிச்சிடணும், சந்தோஷம் வந்தா சீக்கிரம் அனுபவிச்சிடணும், கஷ்டம் வந்தா சீக்கிரம் அனுப்பி வச்சிடணும். இது தெரிஞ்சிச்சுன்னா வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எது சந்தோஷம் எது கஷ்டம்னு தெரிய மாட்டேங்குதுமா. அதனாலதான் எதை அனுப்புறது எதை வச்சுக்கிறதுன்னு தெரியல. இன்னைக்கு அவங்க சொன்ன மாதிரி மலர்வழி அவங்க சொல்லிட்டு போனாங்க, இன்னைக்கு குழந்தைகள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க தெரியுமா அப்படின்னாங்க. உண்மை என்ன தெரியுமா, குழந்தைங்களை வீட்டில் வச்சுட்டு குழந்தைங்களை சமாளிக்க முடியாம நிஜமா பெத்தவங்க தான் கஷ்டப்படுறோம். இன்னைக்கு என் குழந்தைகிட்ட சொல்றேன், ஏமா அப்பா இப்படி பண்ணிக்கிட்டே இருக்காருன்னு எனக்கு கேட்டா, என்னம்மா பண்றது, எனக்கு அப்பாவை திருத்துறதுக்கு ஒரு வழியும் தெரியலம்மாங்கிற. அவ உடனே என்னை பார்த்து சொல்றா, அம்மா கந்தை ஆனாலும் கசக்கி கட்டு, தந்தை ஆனாலும் தலையில தட்டுங்கிறா.
இன்னைக்கு அளவா குழந்தைங்க அந்த அளவுக்கு அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி விநாயகர்களுக்கு எல்லாம் வச்சு படைச்சிருக்கோம்ப்பா, சாமி கும்பிட்டுட்டு தான் பிரசாதத்தை எடுத்து சாப்பிடணுங்கிற அம்மா, குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு, நான் ஏற்கனவே 2 லட்டு எடுத்து சாப்பிட்டுட்டேன்னு சொல்றான். இன்னைக்கு குழந்தைங்களோட இருக்கக்கூடிய வாழ்க்கைங்கிறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. ஏன் தெரியுமா? இப்ப வீட்ல உட்காந்து நான் காய்கறி கட் பண்றேன்னா, தக்காளியை நான் கட் பண்ணும்போது கையை நெட்டி, அம்மா எனக்கு ஒரு தக்காளி துண்டு தாயேன். வெண்டைக்காய் கட் பண்றேன்னா, அம்மா எனக்கும் தாயேன். பாப்பா ஃப்ரிட்ஜ்ல இருந்து இந்த பொருளை எடுப்பாப்பான்னு சொன்னா, எனக்கு தேவையான பொருளை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜ்ல இருந்து அவளுக்கு என்ன பொருள் தேவையோ அதை எடுத்துட்டு தான் என்கிட்டே வருவா. இந்த குழந்தைங்களோட வாழ்ற வாழ்க்கை ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்னு சொல்லுவாங்க, அது பழமொழி. மனைவி உடையான் எதற்கும் அஞ்சான், இதுதான் புதுமொழி, தெரிஞ்சுக்கோங்க. இது இருந்துட்டா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு டீ போட்டுட்டு எழுப்புனா அது தமிழ்நாடு, டீ போடுறதுக்கு எழுப்புனா அது வெளிநாடு. நான்லாம் வெளிநாட்டில் தான் இருக்கேன். கணவருக்கு சம்சாரின்னு ஒரு பேர் இருக்கு நடுவர்களே. ஏன் தெரியுமா சம்சாரின்னு சொல்றான்? ஏன்? எந்த கணவர் தான் செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு சம்சாரத்துக்கிட்ட போய் சாரி சாரி சாரின்னு சொல்றாரோ அவர் தான் சம்சாரி. இது தெரியாம தான் எதிரணியெல்லாம் முடிச்சிட்டு இருக்காங்க, வேற ஒண்ணும் கிடையாது. பேசாம பச்சை குத்தி விட்டுறலாம் சாரின்னு. என் கணவர் கிட்ட நான் சொன்னேன், என்னங்க டெய்லி சமைச்சிக்கிட்டே இருக்கேன், ரொம்ப போரா இருக்கு, ஒரே ஒரு நாள் ஈஸியா சாம்பார் சாதம் வைக்கிறதுக்கு ஏதாவது டெக்னிக் சொல்லுங்கன்னு. ஒண்ணு இல்லம்மா, வீட்டுல குக்கர்ல சாதத்தவை, பக்கத்து வீட்டுல போய் சாம்பாரை வாங்கிட்டு வந்துட்டு ஈஸியான சாம்பார் சாதம் ரெடிங்கிறாரு. பேசாம அதுக்கு சாதத்தையும் பக்கத்து வீட்டில் வாங்கிட்டா சொல்லி முடிஞ்சில்ல. இது எதுக்கு சாதத்தை நம்ம கஷ்டப்பட்டு வச்சுக்கிட்டு? பொதுவாவே பெண்களுக்கு கொஞ்சமா பேசுற ஆண்களை விட கொஞ்சம் பேசுற ஆண்களை ரொம்ப பிடிக்குங்க. ஆனா எங்கேயாவது அது பேசுறீங்களா? அது கிடையாது. எப்ப பார்த்தாலும் மனைவிமார்களை குறை சொல்றீங்களே. நான் சொல்றேன், தாய்க்கு பின் தாரம்னு சொல்றாங்க. ஆமா, தாய்க்கு பின் தாரம், தாரத்திற்கு பின் வீட்டின் ஓரம். இது புரிஞ்ச கணவன்மார்கள் வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா வழி நடத்தணும். இன்னைக்கு அவரை திருத்தவே முடியாது அப்படிங்கிறத உணர்ந்த மனைவியும், அவ என்னத்தை சொன்னாலும் பேச்ச கேட்க போறது இல்லைங்கிறத உணர்ந்த கணவனும் சேர்ந்து வாழ்ற வாழ்க்கை மகிழ்ச்சியா தான் இருக்கு. இன்னைக்கு கூடவோ குறைச்சவோ சரியோ தவறோ நம்மளுடைய வாழ்க்கை புத்தகத்தை நாம தான் எழுதணும். மற்றவங்களை எழுதுறதுக்கு கொடுத்தோம்னா அது அவங்க இஷ்டப்படி கிறுக்கி வச்சுட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு வெற்றி அடைந்தவர்களுக்கும் தோல்வி அடைந்தவர்களுக்கும் வரலாற்றில் இடம் உண்டு. வேடிக்கை பார்த்தவர்களுக்கும் விமர்சனம் செய்தவர்களுக்கும் எந்த ஒரு அடையாளமும் கிடையாது. ஆக மதிக்கிறவங்களை ஹார்ட்ல வைப்போம், மிதிக்கிறவங்களை மியூட்ல போடுவோம். வாழ்க்கை ரொம்ப கியூட்டா இருக்கும் நடுவர்களே. ஆக தயவு செஞ்சு வாழ்க்கையை வாழுங்கள், நொடிக்கு நொடி கொண்டாடுங்கள், பேரானந்தமாக இருங்கள். மனைவி, குழந்தை, கணவன், மனைவி, அப்பா, அம்மா, உடன் பிறந்தவர்கள், ஆடு, மாடு, கோழி, பூச்செடி, இவை அனைத்தோடும் வாழ்க்கையை ரசித்து வாழுங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ரசனையோடு வாழ்க்கையை வாழுங்கள். என்ன சொன்னா, எண்ணம் போல்தான் வாழ்க்கை, எண்ணம் போல்தான் வாழ்க்கைன்னு சொன்னா, இன்றைய வாழ்க்கை முறைங்கிறது, இன்றைய வாழ்க்கை முறை சிரிப்பாக தான் இருக்கிறது, மகிழ்ச்சியாக தான் இருக்கிறது என்ற நல்லதொரு தீர்ப்பை தாங்கள் தர வேண்டும் என்று கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டிடம் அமர்கிறேன். நன்றி, நல்வணக்கம். அழகு அழகு. வாழ்க்கையில் ஒரு நிமிஷத்தை குடும்பத்தோடு, பெற்றோர்களோடு, குழந்தைகளோடு கொண்டாடுறோமா? வாழ்க்கையை கொண்டாடுங்கய்யா. வாழ்க்கை ஒரு கொண்டாட்டம். தேவையில்லாத சுமைகளை சுமக்கிறோம், அதுதான் நதியா சொல்கிறது. அருமையாக இவர் ஒரு முல்லா கதை சொன்னார். அப்படியெல்லாம் சூப்பு போட்டால் அப்படி டைலூட் பண்ணி ஒரு எல்லைக்கு கொண்டு போயிடுறாங்கல்ல. ரொம்ப அருமையாக பட்டிமன்றத்தில் சென்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது பட்டிமன்றத்தினுடைய நிறைவு பகுதிக்கு நாம் வருகை தந்திருக்கிறோம். நல்ல தலைப்பு, அருமையாக பேசியிருக்கிறாங்க. இல்லை, வாழ்க்கை முறை ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குன்னு சொல்கிறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். ஏன்னா இந்த டீ கொடுக்குறதுலையுமே இன்னுமே யார் வீட்டுக்கு வந்தாலும் எல்லாருமே க்ரீன் டீ கொடுத்து பழகுங்க. ஏன்னா க்ரீன் டீ கொடுக்குறனால 3 நன்மைகள் இருக்குது. ஒன்று, கொலஸ்ட்ரால், சுகர் எதுவும் அதிகரிக்காது. 2வது, அந்த க்ரீன் டீ போடுறதுக்கு உங்களுக்கு சர்க்கரை தேவையில்லை, டீ தூள் எதுவுமே தேவையில்லை. 3வது, ஒரு தடவை வந்த விருந்தினர் இன்னொரு தடவை உங்கள் வீட்டுக்கு வரவே மாட்டான். அதை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா போதும், வாழ்க்கை ஓஹோன்னு எந்த பிரச்சனையும் இல்லை. பட்டிமன்றம் கிளம்புறேன் அப்படின்னு என் மனைவிட்டு சொன்னேன். நான் வர 3 நாள் ஆகும். என்னம்மா செய்ய போகிறேன் நான் இல்லாமல் அப்படின்னேன். ஒன்றும் இல்லையா, ஒரு டம்ளர் அரிசியை குறைச்சி போட போகிறேன் அப்படின்னாப்புல. நம்ம வீட்டில் இல்லாட்டி ஒரு டம்ளர் அரிசி தான் குறைச்சி போட போகிறாங்க. இந்த வாழ்க்கை முறை எப்படி மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றும் என்பதை நடுவர் தான் சொல்லணும். எல்லாமே மாறிடுச்சுங்க ஐயா. இப்போ என் நண்பர் ஒருத்தர், அவரோட பேர் முத்தையா, அவங்க மனைவி பேர் தேவி. அந்த அம்மா என்ன சொல்லிச்சு, எல்லார் பேரையும் நீ காரில் எழுதி வச்சுருக்க, என் பேரையும் எழுதியா அப்படின்னு நோட்டி இவர் என்ன பண்ணியிருக்காரு, புள்ளி வச்சு தேவி அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. இதுக்கு அந்த அம்மா சண்டைக்கு வராங்க. அவர் என்ன தவறு பண்ணார்? முத்தையா மனைவி தேவிங்கிறத மூதேவின்னு தானே எழுத முடியும். அது என்ன எழுதியிருக்காரு, இதுதான் பிரச்சனைங்க. வீட்டில் நகைக்கடை வாசலில் பெண்களும் அடகுக்கடை வாசலில் ஆண்களும் நின்றுட்டு இருக்காங்க. வாழ்க்கை, இந்த வாழ்க்கை எப்படி உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்கிறீங்க சொல்லுங்கள்? ஒத்தையடி பாதையில் சந்தோஷம் வருது, பிரச்சனை பூரா 8 வழிச்சாலையில் விரட்டி வந்துகிட்டு இருக்கு. எங்கே போச்சுருக்கீங்களா? 8 வழிச்சாலை வர்றது மட்டும் டோல்கேட்டு சேர்ந்து இல்லையா வருது?
அவங்க வந்து சொல்கிறாங்க பெண்களை மதிக்க வேண்டும், நாங்கள் எல்லாம் வீட்டில் இருக்கிறோமே, நீங்கள் வந்து சம்சாரத்திட்ட வந்து சாரி சொன்னால் அவங்க உடனே சம்சாரி அப்படின்னா அவங்க சொல்கிறாங்கங்க. அன்றைக்கு இருந்த பழமை, ஒரு காலத்தில் வாழ்க்கை முறை நல்லா இருந்துச்சுங்க, இன்னைக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறதுக்கு தான் ரொம்ப வருத்தத்தில் நாங்கள் 3 பேரும் பேசியிருக்கோம். இழந்த காட்டில் பிறந்தவதானே லண்டன் மாடல் நடையதுக்கு, காஞ்சிபுரங்கள் ஜொலிக்கின்ற ஊரில் காற்று வாங்கும் உடையதுக்கு, பழசு வேறு பழமை வேறு வேறுபாட்டை தெரிஞ்சுக்கணும், புரட்சி எங்கே மலர்ச்சி எங்கே புரிஞ்சி நீயும் நடந்துக்கணும், செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே சேலை உடுத்த தயங்குறியே, நெசவு செய்யும் திருநாட்டில் நீச்சல் உடையில் அலையிறியே. இன்னைக்கு உடை கலாச்சாரம் அனைத்து மாறிடுச்சு நடுவர்களே. இதை பற்றி இவங்க ஏதாவது சொல்கிறாங்களா? அதை விட்டுருக்கங்க. வீட்டில் மகிழ்ச்சி இருக்கா? எங்களுடைய கேள்வியை தான். இன்றைய வாழ்க்கை முறை வீட்டில் சிரிக்க வைக்குதாங்க. என் பொண்ணுகிட்ட நேற்று அட்வைஸ் பண்ணுறேன், அம்மா அந்த காலத்தில் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது 2 ரூபா தான்மா ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போவேன், அதிலே எல்லாம் கடலை மிட்டாய் தேன் மிட்டாய் எல்லாம் வாங்கிட்டு பாக்கி 50 காசை பையில் போட்டு வந்துடுவோம்மா அப்படின்னே. அதுக்கு என் பொண்ணு சொல்லுது, உங்கள் காலத்துலலாம் CCTV கிடையாதுப்பா, நீ பாட்டுக்கு ஆட்டையை போட்டு கொண்டாந்துடுற, இப்போ எல்லாமே பிடிச்சிடுறாங்க அப்படிங்குது. இந்த பிள்ளைங்கள்ட்ட பேச முடியுதா சொல்லுங்கள்? அதானே. பொதுவாகவே சொல்லுவாங்க, கடவுள் ஒவ்வொருத்தரின் பேரையும் அவர் சாப்பிடுகிற அரிசியில் எழுதி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. அது என்னமோ கடவுள் 40 வயசு வரைக்கும் அரிசியில் எழுதி வச்சவர் அதுக்கு மேலே கோதுமையில் எழுதி வச்சுட்டாரு. ஃபுல்லாக சுகர் எல்லாம் கோதுமையில் எழுதுறாரு, சிறுதானியத்திலையும் எழுதி. சிறுதானியத்தில் இப்போ லேட்டஸ்ட்டாக எழுதுறாரு. குதிரைவாளி கழுதவாளி என்னென்ன உண்டோ அவ்வளோதையும் தேடி ஓடிக்கிட்டு இருக்க ஆளுங்க. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, தோல்வி ஏற்பட்டுருச்சு, ஒருத்தன் தோத்துட்டான் அப்படின்னா ஜாதகம் சரியில்லை, ஜோசியம் சரியில்லை, கட்டம் சரியில்லை, விட்டம் சரியில்லைன்னு சொல்ற. நீ போடுற திட்டம் சரியில்லைன்னு ஒருத்தனும் சொல்லிக் கொடுக்க மாட்டான். அப்படி சொல்லி கொடுத்தா வாழ்க்கை சிரிப்பாக இருக்கும். அது வரைக்கும் இப்படி தாங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கும். இதை சொல்ல வந்தோம்னா நம்மளை இப்படி முறைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க. ஆனால் உண்மையிலே விவசாயி காத்துக்கிட்டு இருக்கான் சார். இயற்கை சீற்றம் எப்போது வரும் என்று விவசாயி காத்து கொண்டிருக்கிறான் தள்ளுபடி கடனுக்காக. அவனுக்கு ஏதாச்சும் ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கா? யோசிச்சு பாருங்க. ஆணை கட்டி போரடித்த அப்பன் சுப்பன் காணவில்லை, அன்று முதல் இன்று வரை அக்கரமும் தோணவில்லை, வெட்ட வெட்ட வாழைதான் அது அள்ளித்தரும் வாழ்வைத்தான், வெட்டி போட்ட மண்ணுதான் அதை கட்டி காத்தா பொண்ணுதான், நாம் வாழும் வாழ்வே அது சில காலம்தான், உறவோடு வாழ்ந்தால் அது பூக்கோலம்தான், கெட்டாலும் பட்டாலும் உன் பேரன் நான். நடுவர்களே, உறவோடு வாழ்கின்ற வாழ்க்கை தாங்க பூக்கோளமான வாழ்க்கை. இன்னைக்கு அது இருக்கா அப்படிங்கிறத என்னோட கேள்வி. உணவும் சரியில்லை, உறவும் சரியில்லை, வாழ்வியலை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட வாழ்க்கை முறை எப்படி நம்மளை மகிழ்ச்சிப்படுத்தும்? உண்மையிலே கவிஞர்கள் பேசும்போது சொன்னாங்க, சிரிப்பு அது எப்பயும் இருந்துக்கிட்டே இருக்கணும். உண்மைதான்னு நானும் பட்டிமன்ற நிகழ்ச்சி முடித்து வீட்டுக்கு போனேன். விடிய காலம் 3 மணி. வீட்டுக்கு போய் கதவை தட்டினேன். என் மனைவி கதவை திறந்தாங்க. சாப்பிட்டியா அப்படின்னு சிரித்தேன். ஆமாம், 3 மணிக்குன்னா என்னை பார்த்தா உனக்கு சிரிப்பாக தாயா இருக்கும். இப்போ 3 மணிக்கு என்னை சிரிச்சா அப்படி சொல்கிறாங்கன்னு மறுநாள் போய் கதவை திற அப்படின்னு எதுவுமே பேசாமல் படுக்க போனேன். சொன்னாங்க, ஆமாம் என்னையெல்லாம் பார்த்தா சிரிப்பு வருமா உங்களுக்கு? இப்போ நான் என்ன பண்ணணும்? சிரிக்கணுமா இல்லை பேசாமல் இருக்கணுமா சொல்லுங்கள்? ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுத்து முடிஞ்ச வரைக்கும் அந்த வாயை அப்படி வச்சுக்கோங்க. சிரிக்கிற மாதிரியும் தெரியக்கணும், நல்லா சிரிக்கக்கூடாது. நடுவர்களில் நான் உங்கள் மேடையில் ஜெயா தொலைக்காட்சி வாயில 2 வேண்டுகோள் இங்கே நான் விடுக்கிறேன். ஒன்று, முதலில் இந்த கொரோனா ரிங்டோனை தயவுசெய்து மாற்றுங்க. ஏன்னா அதுவே குறைஞ்சிருச்சு. நீங்கள் இந்த ரிங்டோனை வச்சு மீண்டும் மீண்டும் அதை கேட்க ஒரு பயம் வந்துடுது. ஒன்று. 2வது, முன்னாடிலாம் ஃபேஸ்புக்கை திறந்தோட்டி இன்றைக்கி யாருக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லனாலும் வாழ்க்கை முறை இருந்தது. இன்றைக்கி எடுத்தோட்டி யாரெல்லாம் இறந்திருப்பார்களோ என்ற பயத்தோடையே அதை திறக்கிற மாதிரி நிலைமையில் இருக்குமே. இப்படிப்பட்ட வாழ்க்கை முறை கண்டிப்பாக மகிழ்ச்சியை தராது என்ற நல்ல தீர்ப்பை தாங்கள் வழங்க வேண்டும் என்று மிக தாழ்மையோடு கேட்டு, உலகெங்கும் இருக்கக்கூடிய ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு மீண்டும் ஒரு முறை விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை அன்போடும் மிக்க மகிழ்ச்சியோடும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நல்வணக்கம். ஜெய்ஹிந்த். ஜெயா தொலைக்காட்சி வழங்குகிற விநாயகர் சதுர்த்தி சிறப்பு பட்டிமன்றத்தில் இப்போது தீர்ப்பு வழங்குகிற நேரம். இப்போ தீர்ப்புனா இது ஒன்றும் பெரிய முக்கியமான ஒரு சட்ட சிக்கல்கள் நிறைந்த வழக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப எளிமையான ஒரு கேள்வியை தான் 2 பேரும் முன்வைத்து விவாதித்திருக்கிறார்கள். வாழ்க்கை நல்லா இருக்கா, இல்லை ரொம்ப சிரமமாக இருக்கா, நம்ம சிரிக்கிறோமா, இல்லை நம்மளை பார்த்து 4 பேர் சிரிக்கிறாங்களா? இந்த 4 பேர்னு இருக்காங்க பாருங்களேன், அவங்க தான் ரொம்ப சிக்கலானவங்க.
அவங்கள பற்றி ரொம்ப கவலைப்பட்டோம்னா இதை பற்றி 4 பேர் என்ன நினைப்பாங்க, என்னத்தையும் நினச்சிட்டு போகிறான், உனக்கு என்ன, அவனை நீ நினைக்காத முதல்ல. அவன் நீ நல்லா இருந்தாலும் அவனுக்கு பிடிக்க போகிறதில்ல, நீ கெட்டு போனாலும் உனக்கு உதவ போகிறதில்ல, அவன் என்ன நினச்சா என்ன. இப்போ விநாயகர் சதுர்த்தி என்பது பழைய நிகழ்ச்சி. விநாயகர் சின்ன சின்ன சிலைகள் வச்சு வழிபடுவோம், நீரில் கொண்டு போய் கலப்போம். இந்த இளைஞர்கள் நல்லா தாங்க யோசிக்கிறான். நீங்கள் எத்தனையோ விநாயகர் இருக்கார், வீர விநாயகர் அப்படி பலது இருக்குன்னு வைங்களேன். ஆனால் விதை விநாயகர்னு ஒன்று சொல்கிறான் பாரு, அந்த களிமண்ணுக்குள்ளே நிறைய விதைகளை வைத்து அதை கொண்டு போய் நீரில் கரைக்கிற பொழுது எங்கேயாவது விழுந்து முளைக்கட்டும் என்று விநாயகர் விழாவோடு சுற்றுச்சூழலையும் இணைக்கிற இளைஞர்கள் இருக்காங்கல்ல. நான் எனவே இதில் கேட்டுக்கிறேன், நீங்களாம் வீட்டில் இனிமேல் விநாயகர் சிலை வைத்து கொண்டு போய் குழந்தைகள் நீர்நிலையிலே கரைக்கிற பொழுது கொஞ்சம் விதையை வைங்க. அதில் என்ன விதை வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச விதையை வைங்க. இந்த உலகம் நீங்கள் கடன் தான் வாங்கி வச்சுருக்கீங்க. இந்த உலகம் ஒன்றும் உனக்கு சொந்தம் கிடையாது. கடந்த தலைமுறையிடமிருந்து இந்த உலகத்தை நாம் கடன் வாங்கி இருக்கிறோம். அடுத்த தலைமுறையிடம் கொடுத்து விட்டு போக வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. நம்மளே அழிச்சிட்டு போயிடக்கூடாது இந்த உலகத்தை. மனுஷன் என்ன தெரியுமா பெரிய மனுஷன்ட்ட கெட்ட பழக்கம், இது யாரோட பழகுறானோ அதை பூரா தன்னை மாதிரியே மாற்றிடுறான். யானை எவ்வளோ பெரிய ஆளுங்க, அதை வச்சு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான் நம்மால். அந்த யானை எவ்வளோ பெரிய காட்டையே அழிக்கக்கூடியது, எவ்வளோ பெரிய மலையை தூக்கி பின்னால் எறியக்கூடியது, அதை வச்சுக்கிட்டு 3/4 ரூபா தான் கொடுப்பா, என்ன 10 ரூபா கொடுக்குறேன், 20 ரூபா கூடயா அப்படின்னு கேட்க விடுச்சிட்டான்ல. நம்மள சேர்றவனை பூரா அந்த நல்ல குணங்கள் எடுக்கிறதுக்கு பதிலாக நம்முடைய கெட்ட குணங்களை பூரா அதுக்கு ஏற்றி விட்டுறாங்க. சிங்கம் ஸ்டூல் ஏறி உட்காந்துருக்கு, அது சிங்கமா? ஏறுன்னு சொன்னாலும் சப்புன்னு ஓங்கி உனக்கு ஒன்று விட்டுருந்தா அதான் சிங்கம். அது ஏறி உட்காந்து அது அசிங்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மறதி அழகாக சொன்னாங்க. சில மறதி வாழ்க்கையில் அவசியம். எல்லாத்தையும் போட்டு குடவன் மாதிரி மூளையில் மாற்றாத, நல்லதை ஞாபகம் வச்சுக்க, அந்த ரூமுக்கு அனுப்பு. மற்றவங்கள பூரா போயிட்டு வாயா, போதுமையா, மறக்கணும் சிலதை. வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சிட்டாருன்னு யாரையும் பார்த்து நீங்கள் சொல்லாதீங்க. நீங்கள் என்ன எந்த நேரமும் பேப்பரும் கையுமா அழகிறீங்க, அவர் வெற்றி அடைந்தார், இவர் தோல்வி அடைந்தார். வாழ்க்கையில் வெற்றி தோல்வின்னே ஒன்று கிடையாதுங்க. வாழ்வதே வெற்றி தானேயா. அந்த கொரோனா காலத்தில் ஒருத்தன் வாழ்வதே வெற்றி தான். வாழ்க்கையில் வெற்றி அடைந்தவர்களுடைய வாழ்க்கை இல்லைங்க. அதெல்லாம் போய் அவருடைய வழியை நீங்கள் பின்பற்ற வேணாம், உங்கள் வழியில் நீங்கள் போங்க. எதுக்கு அவர் பஸ்ஸில் ஏறி நீங்கள் போகிறீங்க? கண்ணதாசன் ஒரு தாலாட்டில் சொல்கிறாரு, எதுக்கு பிள்ளை வேணுமா, நீங்கள் காய்கறி நறுக்கும் பொழுது கை நீட்ட பிள்ளை வேண்டும்ங்கிற கண்ணதாசன். எதுக்குடா பிள்ளை வேணும்னா, தேங்காய் திருவும் பொழுது புள்ள ஓடி வந்து கை நீட்டி கூடுன்னு கேட்கணும். சில பேர் பிள்ளையை அடிச்சு போடுவாங்க. எதுக்கு? அதுக்கு தானடா நீ அவ்வளவு சமைக்கிற. சமைச்சு கொடுக்கறதுக்கு முன்னால் எதுக்கு சில பேர் சொன்னாங்க பாருங்கள், தெய்வத்துக்கு நீ நிவேதனம் பண்ண வேண்டாம், கை நீட்டுவதே தெய்வம்தான் என்று நீ உணர்ந்து கொண்டால் அதுதானே வாழ்க்கை சொர்க்கம். இந்த குழந்தையை புறக்கணித்து விட்டு எதற்கு எந்த தெய்வத்துக்கு நீ சமைச்சிக்கிட்டு இருக்க? எதுக்கு படையல் செய்ய போகிற? வீட்டில் இருக்க குழந்தைகளுடைய புன்னகை தானையா சிரி. அந்த பிள்ளைகளை பார்த்து சிரி. நீ குழந்தையா போய், நான் கூட ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த உலகத்தினுடைய பிரச்சனை குழந்தைகளை எப்படி பெரியவர்களாக்குவது என்பது இல்லைங்க, பெரியவர்களை எப்படி குழந்தைகளாக்குவது என்பது தான் பிரச்சனை. நம்ம போட்டிருக்க கண்ணாடியில் அழுக்கு இருக்கான்னு பார்க்கணும். அதை ஒரு அழுக்கு கண்ணாடியை போட்டுக்கிட்டு உலகத்தில் எல்லாமே அழுக்காக தெரியுதுன்னு பார்க்கக்கூடாது. கொஞ்சம் கண்ணாடியை துடைச்சி போட்டு உலகத்தை பாருங்கள், பளிச்சுன்னு தெரியும். முடிஞ்சால் கண்ணாடியை மாற்றுங்க, தேவைன்னா கண்ணையும் மாற்றுங்க. வாழ்க்கை சிரிப்பாய் சிரிக்கிறது என்று நான் சொல்ல விரும்பவில்லை, சிரிப்பாய்த்தான் இருக்கிறது. ஆனால் நீங்கள் சிரிக்க தயாராக இருங்கள் என்று சொல்லி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறோம். சிரித்து வாழ்வோம், அடுத்தவர்களை சிரிக்க வைத்தும் வாழ்வோம். நன்றி.